ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஏ டைப்புக்கான கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் வந்து கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ மொத்த மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 70ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஷின்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக 1 மார்க் கொஷின் இதிலேருந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் பப்ளிக் கொஷின் பேப்பர்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் இருக்கும். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்கை எப்போவுமே தரவாக வந்து நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு புக் பேக்கிலேருந்து 1 மார்க் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. உலக ஓசோன் தினம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க செப்டம்பர் 16. எத்திடியம் புரோமைடு எந்த தொழில்நுட்ப முறையில் பயன்படுத்தப்படுகிறது? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தியம் புரோமைடு அக்ரோசெல் எலக்ட்ரோபோர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏவேனும் 6 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும் வினாயின் 24 கட்டாயமாக விடையளிக்கும். 6 × 12 மரபணு மாற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் வேதிப்பொருட்களின் பெயர்களை கூறுக. நேம் த கெமிக்கல் யூஸ் இன் ஜீன் டிரான்ஸ்ஃபர். வணிக வேளாண் காடு வளர்ப்பு மூலம் வளர்க்கப்படும் 4 தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. கிவ் த 4 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பிளான்ட் கல்டிவேட்டட் இன் கமர்ஷியல் அக்ரோஃபாரஸ்ட்ரி. தாவரங்களால் சீரமைக்கப்படுதல் என்றால் என்ன? வாட் இஸ் பைட்டோரெமிடியேஷன்? கீழ்கண்ட தரவுத்தளங்களை கொண்டு உணவு சங்கிலியினை உண்டாக்குக. பருந்து, தாவரங்கள், தவளை, பாம்பு, வெட்டுக்கிளி. அது கீழே பிற்கலப்பு என்றால் என்ன? வாட் இஸ் பேக்ராஸ்? டயஸ்கெரியா எவ்வாறு தலைவலி இனப்பெருக்கம் அடைகிறது? ஹவு டு டயஸ்கெரியா ரீப்ரொடைஸ் வெஜிடேபிளி? முதல் நிலை அறிமுகப்படுத்தலையும் இரண்டாம் நிலை அறிமுகப்படுத்தலையும் வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைமரி இன்ட்ரடக்ஷன் அண்ட் செகண்டரி இன்ட்ரடக்ஷன். தவறாக பொருள்படும் மற்றும் பொருள் உணர்த்தா சடுதி மாற்றத்திற்கு இடையான வேறுபாடு. வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் மிஸ்சன்ஸ் அண்ட் நான்சன்ஸ் மியூட்டேஷன்? பிளவுபடுத்தப்பட்ட இருவித்தலை விதையின் அமைப்பை படம் வரைந்து பாகம் குறி. ட்ரா அண்ட் லேபிள் பார்ட்ஸ் ஆஃப் கட் ஓப்பன் டைகாட் சீட். ஸோ அடுத்து 6 × 3 18 3 மார்க் கொஸ்டின் 33 கம்பல்சரி. கனிக்குள் விதை முளைத்தல் என்றால் என்ன? எந்த தாவர வகுப்பில் இது காணப்படுகிறது? வாட் இஸ் விவிபாரி? நேம் த பிளான் குரூப் விச் எக்ஸாபிட் த விவிபாரி. வேளாண் வேதிப்பொருட்கள் என்றால் என்ன? வாட் இஸ் அக்ரோ கெமிக்கல்? துணை பனிமலை காடுகளில் காணப்படும் தாவரங்களின் பெயர்களை எழுதுக. ரைட் த பிளான்ஸ் தட் ஃபவுண்ட் இன் பார்ட்ஸ் ஆஃப் அல்பைன் ஃபாரஸ்ட். சட்டன்போரி கோட்பாட்டின் சிறப்பம்சங்களை எழுதுக. ரைட் த சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சட்டன்போரி கான்செப்ட். விதை பரவுதலின் நன்மைகள் யாவை? வாட் ஆர் த அட்வான்டேஜ் ஆஃப் சீட் டிஸ்போசல்? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேதிச்சாயத்தை போடும் ஒருவருக்கு எரிச்சல் ஏற்படுகிறது. நீங்கள் அதற்கு மாறாக எதை சிபாரிசு செய்வீர்கள்? அதன் பயன்களினை கூறுக. பல்வேறு வகையான ஒன்றிணைப்பு தொழில்நுட்பங்களை ஒப்பிடுக. கம்பேர் த வேரியஸ் டைப் ஆஃப் ப்ளோட்டிங் டெக்னிக். மென்டலால் ஆய்வு செய்யப்பட்ட 7 வேறுபட்ட பட்டாணிகளை கூறுக. நேம் த 7 கான்ட்ராஸ்டிங் டேட்ஸ் ஆஃப் ஸ்டடிடு மென்டல். தாவர திசு வளர்ப்பின் பிரிகை கூறு நுண்ணுரிக்கம் செய்தல் பற்றி குறிப்பு வரைக. ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் எக்ஸ்பிளான்ட் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 × 5 25 மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியத்தின் பெயரை எழுதுக. இது எவ்வாறு உருவாக்கப்படுகிறது? ஓங்கி மரத்தில் எடுத்துக்காட்டுடன் விரிக்கும். மென்ஷன் த மேன்மேட் சீரியல்ஸ் ஹவ் இட் இஸ் எ ஃபார்ம். டிஸ்கிரைப் த டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ் வித் அன் எக்ஸாம்பிள். பூச்சி மகர்ந்த சேர்க்கை மலர்களில் காணப்படும் சிறப்பியல்பு. புதிய காடு தோற்றுவித்தலின் தனியால் வாயுகளை குறித்து விளக்குக. இது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மண் அடுக்குகள் என்றால் என்ன? மண்ணின் பல்வேறு அடுக்குகளை பற்றி விவரிக்கும். விதைகளை அதிக நாட்களுக்கு சேமித்து வைக்கும்போது வழிமுறைகளை பட்டியலிடுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை விதைகள் தயாரிப்பதற்கான நெறிமுறைகளையும் அதன் நன்மைகளும் விளக்கமாக எழுதுக. மறுகூட்டிணைவு டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் படிநிலைகளை எழுதுக. முதல்நிலை இரண்டாம் நிலை வேறுபடுத்தும் வழிமுறை வளர்ச்சிக்குடைய வேறுபாடு. யூகேரியட் டிஎன்ஏ இரட்டிப்பாதலை விளக்குக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான ஏ டைப் கொஸ்டின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.